நெகிரி செம்பிலான் சிரம்பான் ஸ்ரீ சத்குரு ராகவேந்திர சுவாமிகள் திருப்பீடத்தில் அதன் தலைவரும் ஸ்தாபகருமான சிவஸ்ரீ டாக்டர் ஆனந்தகோபி சிவாச்சாரியார் தலைமையில் ஸ்ரீ சத்குரு ராகவேந்திரரின் 353வது ஆராதனையை முன்னிட்டு நேற்று முன்தினம் ஆகஸ்ட் 20ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை முதல் இன்று வியாழக்கிழமை ஆகஸ்ட் 22ஆம் திகதி வரை தினசரி காலை விசேஷ ஆராதனைகளுடன் மகோத்சவ விழாவாக நடைபெற்றது. இதில் ராகவேந்திரர் மூலமந்திர ஹோமத்துடன் நவகிரக ஹோமங்களும் லட்சுமி பூஜையும் பஞ்சாமிர்த அபிஷேகமும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்களுக்கு சத்குரு மகான் ஆசிர்வாதத்துடன் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் நீங்கி சகல சம்பத்துடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வழி கிடைக்கும் என்றார். அவரின் தீவிர சிடருமான சிவஸ்ரீ ஆனந்தகோபி சிவாச்சாரியார், நாம் பெரும்பாலான நேரங்களில் வாழ்வில் ஏதேனும் பிரச்சனைகள் தோன்றும் போது மட்டுமே திருவடியான இறைவனின் அருளை வேண்டுகிறோம். அவ்வாறு இறைவனை வேண்டியும் சிலருக்கு அவர்களின் பிரச்சனைகள் தீருவதில்லை. உலகில் இறைவனின் பிரதிநிதியாக தோன்றியவர்கள்தான் மகான்களும் ஞானிகளும். இவர்களை நாம் எல்லோரும் தூய்மையான இதயத்துடன் சரணடையும் போது நமக்கு எல்லா வகையிலும் உதவுகின்றனர் என அவர் குறிப்பிட்டார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு குரு வழிபாட்டில் தங்கள் மனக்குறைகளை பிரார்த்தனையாக அவரின் திருவடி பூஜையில் முன்வைத்தனர். சிறப்பு பூஜைகளை சங்கபிஷேகம், பாலபிஷேகம் என விழா களை கட்டியது. தீபாராதனை, பிரசாதம் என பக்தர்களுக்கு அன்னதானமும் பரிமாறப்பட்டது. அன்றைய தினம் மாலை பொழுது தொடங்கி இரவு வரை சிரம்பான் நகரில் முக்கிய சாலைகளில் ரத ஊர்வலம் நடைபெற்ற வேளையில் சாலை நெடுகிலும் பக்தர்கள் திரண்ட வண்ணமாய் காணப்பட்டனர். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.